வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன எதை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நம்ம வாஸ்து ரீதியா லாஸ்ட் வீக் நான் ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ சில போட்டோஸோட நம்ம விளக்கம் கொடுக்கலாம். பிரேயர் ஆரம்பிச்சிட்டுமா? ஆரம்பிச்சிடலாம். ஓம் கணேஷாய நமோ ஸ்ரீ சாய்பான் பர்த்தி சாய்பான் குலதேவத்தா நமோ. Today, our Guruji is going to explain some concepts of Vastu. Recently, he has seen one house. That house, regarding that house, he is going to talk with the slides. சொல்லுங்க. இப்ப நம்ம நேரடியா சில இடங்கள்ல வாஸ்து பார்க்க போகும்போது அங்க ஏற்பட்ட சில அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணா உங்களுக்கும் அதுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். வாஸ்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் உங்களுக்குள்ள தூண்டும். See, I am going for Vastu correction, or some people, when they build itself, they want to have as per Vastu. For all those things, I am visiting lot of places. அந்த Whatever the வீடு experience, whatever the experience I gain, that experience I am going to share with you, thinking that it will be useful to you. அந்த வீடு பாத்தீங்கன்னா இப்படி மேற்கு பார்த்த வீடு. அது வந்து வெஸ்ட் பார்த்த வீடு. That house is showing in the drawing, that house is a west facing house. இதுல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர்ல போட்டிருக்கிறது தான் அவங்களோட வீடு. இந்த எல்லோ கலர்ல நீல கலர்ல இருக்கிறது காம்பவுண்ட். See here, that அது என்னங்க சொன்னீங்க? நான் கவனிக்கல. நீல கலர் இருக்கிறது காம்பவுண்ட், கருப்பு கலர் இருக்கிறது அவங்களுடைய வீடு. அதுல நீலம் பிளாக்னு தெரியல, எல்லாம் ஒன்றா தெரியுது. ஓகே ஓகே. அப்ப இந்த ஒரே நிமிஷம் வேணா விடுங்க, தெரியல, கலர் தெரியல. See, the outer line is the compound, inner line is the house, west facing house. இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வடகிழக்கு இது வந்து நார்த்து, ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். இந்த நார்த் ஈஸ்ட்ல செடி ஒரு மரம் வச்சு அந்த மரம் வந்து வீட்டுக்குள்ள மாடியில இந்த வடகிழக்கெல்லாம் மரமா வந்து இதெல்லாம் மறைஞ்சு ஒரு படல் மாதிரி இருக்கும். மரம் நீங்க மரமா கொடியாது? அது கொடி கொடி மாதிரி ஒரு செடி. See here, this is already we told you it's a west facing house. See here, the northeast side, they planted a creeper. That creeper has grown and it came up to the level of terrace. The photo காமிச்சிடலாமா? போட்டோ காமிச்சல். Now I am going to share the slide. This is the house. This is the creeper they have got, and it first it came up to the terrace. This is the terrace. Came up to the terrace. See how thick that creeper is. You can just see that. பூச்செடி, அது ஒரு மல்லிப்பூ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு. It is a, I mean, a flower plant. It is like இப்ப a இது பாத்தீங்கன்னா அந்த jasmine flower வீட்டோட plant. அந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்ல இருந்து அந்த மரம் மாடிக்கு கொண்டு போய் அங்க நிறைய விடலாம் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஐடியா பண்ணதுனால அந்த நார்த் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டோட்டலா அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற வீட்லயும் கூட வடகிழக்கு அடைச்சா இந்திரன் பாதிக்கப்படுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. See here, what Shastra says, because of the growth of the tree, the entire northeast is blocked. If the northeast is blocked, then what Shastra says is that Indra will get affected. That அப்ப இந்த மாதிரி Indra Bhoga is getting affected. அப்ப இந்த நார்த் ஈஸ்ட் பாதிக்கப்பட்டா அந்த வீட்டோட வாரிசுகள் பாதிக்கிறது, வம்ச விருத்தி பாதிக்கிறது, தொழில் பாதிக்கிறது, வளர்ச்சி பாதிக்கிறது. அந்த வீட்டுக்கு அந்த வீட்டை குடியிருக்கிறவங்களுக்கு பிசினஸ் ரீதியா ஒரு வசியத்தன்மை இல்லாம போகும்.
See here, if that northeast is affected, then your kids will get affected, your business will get affected, or if the business is good, health related problems will come. See, some kind of problem it will create. Especially it will children, they'll get affected. And then business. If not business, health. இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே வீட்ல சவுத் ஈஸ்ட்ல ஒரு செப்டி டேங்க் இருக்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் போல்டு டிராயிங் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் போட்டோ பார்த்தோம். இப்ப இதை பத்தி சொல்லிடலாம். இப்ப இந்த இடத்துல இந்த இந்த மாதிரி செடி இந்த இடத்துல அடைவு பட்டதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது இந்த செடி மேல எடுத்து விட்ட நாள் இது நான் கேட்டேன். இது எவ்வளவு நாள் ஆச்சு இந்த இடத்துல மாடிக்கு இந்த செடி வர்றதுக்குன்னு கேட்டேன். ஆனா ஒரு 4 மாசம் ஆச்சுன்னாங்க. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் பாதிச்சிருக்கா? உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கா? உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிகள் ஏதாவது இடைஞ்சல் ஆயிருக்கான்னு கேட்டேன். நாங்க இந்த மாதிரி கூட்ட தொழில் பண்றோம். திடீர்னு எங்க பார்ட்னருக்குள்ள பிரச்சனையா இருக்கு. வர ஆர்டர் எல்லாம் பிரச்சனை. நிறைய இன்கம் சோர்ஸ் கட் ஆயிருக்கு. எங்க குழந்தைக்கும் ஹெல்த் ரிலேட்டடான சில பாதிப்புகளை கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க. See, when I visited this house, see what they did. So the creeper was there in the compound only. Afterwards, what they did, they just wanted to have it on the terrace so that they can pluck the flowers very easily. So they arranged it to come on the terrace. So what happens is that the whole that northeast side is blocked by that plant. It went up to the terrace. So you can see the picture. See, when our Guruji visited that house, he has asked, since how long this growth is up to the terrace? They said since 5 months. Then he has asked, since 5 months you have got any problem in your business or children's health? They said, yes, we are doing a business in partnership. Suddenly, among the partnership, we got some problem, some misunderstanding. Apart from that, our business orders are getting stuck. Then our children also suddenly getting ill or frequently getting ill. So their health is also problem. சொல்லுங்க. ஓகே, இப்ப அடுத்தது வந்து இதுக்கு என்ன ரெமெடி கொடுத்தீங்க? இதுக்கான ரெமெடி என்ன கொடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த செடியை வந்து கீழேயே கட் பண்ணி அந்த ஒரு 4 அடிக்கு மேல கிரவுண்ட் லெவல்ல இருந்து 4 அடிக்கு மேல வராம, மதில் சவுத்துக்கு மேல வராம, பில்டிங் ஒட்டாம அதுக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கி வளர்த்துங்க. இந்த மாதிரி மேல வரைக்கும் கொண்டு வர வேண்டாம், நார்த் ஈஸ்ட கிளீன் பண்ணிருங்கன்னு சொல்லுங்க. See, what I said is, you cut this extra growth on this plant up to you just have up to 4 feet. It should not come above the compound. It should not come near to the building. Just have it in the ground level itself at around 4 feet. You prune that tree, that plant. He said, அப்புறம் அவங்க பண்ணாங்களா? பண்ணிருக்காங்க. இப்பதான் நமக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதை நீங்க இப்போ காமிச்சிருக்கலாம்ல அதையும். Accordingly, the house owner acted upon. They cut that extra growth. Yesterday only they cut the extra growth and they pruned up to 4 feet level. They are not allowed it to grow above compound level. They are not allowed the creeper to fall on the wall of that building also. So yesterday only they did. We will see the results, because in so many places our Guruji went like this and advised them, and lot of success, lot of remedies he has prescribed. That's also happened. Now we are going to the next slide. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த போர்டு காமிச்சிருக்கேன், ஒரு நிமிஷம்.
இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதே வீட்ல இந்த சவுத் ஈஸ்ட்ல இது வந்து செப்டிக் டேங்க். இந்த செப்டிக் டேங்க் மேல காம்பவுண்ட் வந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு உள்ள கொஞ்சம் செப்டிக் டேங்க், காம்பவுண்டுக்கு வெளியில செப்டிக் டேங்க் அந்த மாதிரியா இருக்கும். இப்ப நான் படத்துல காமிக்கிட்டே மாதிரிதான் இருக்கும். அது இப்ப படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். See here, in southeast side, that corner, they have got a septic tank. So some portion of the septic tank, see, you can see in the diagram, some portion of the septic tank inside that compound wall, some portion of the septic tank is outside the compound wall. That I will show it in the slide. காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கு இடையில உள்ளதான் செப்டிக் டேங்க் வரணும். காம்பவுண்டுக்கு வெளியில போகக்கூடாது. இந்த காம்பவுண்டும் செப்டிக் டேங்க் மேல இருக்கக்கூடாது. இதுதான் வாஸ்தோட பேசிக். What Vastu basic thing is that the septic tank should not go away from the house. It should be well inside the house, and compound wall should not come on the septic tank. That is the Vastu rule. Here, not as per the Vastu rule. Here you see some portion of the septic tank inside the compound wall, some portion is outside the compound wall, and compound wall is coming on the septic tank. This should not be there as per Vastu. Now I am going to show that house ka thing picture. இப்ப இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ வந்து ரைட் சைடு சீட்டோட போட்டிருப்பேன். அதுதான் சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க். அது பக்கத்துல போட்டிருக்கும் பாருங்க, காம்பவுண்டுக்கு வெளியில டாட் டாட்டா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் காம்பவுண்டுக்கு வெளியில வந்திருக்கக்கூடிய செப்டிக் டேங்கோட ஏரியா. See here, here you see that compound wall. This is the compound wall. See, behind the compound wall, dot 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 is there, no? That is the outside the compound wall, septic tank is there. But the dot dot போட்டிருக்குது வெளியே இருக்க septic tank. வெளியில இருக்கிற செப்டிக் டேங்க். The dot dot is indicates the outside septic tank, and this one, the green color, is the inside the septic tank. And compound wall is coming on the septic tank. That is not correct. இப்ப பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில செப்டிக் டேங்க் இருக்கலாமானா இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த செப்டிக் டேங்க் வந்து காம்பவுண்டு டச் ஆகாம, பில்டிங்கை டச் ஆகாம செப்பரேட்டா இருக்கணும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய கோட்பாடு. அது பட் சவுத் ஈஸ்ட் வந்து அக்னி மூலை இல்லைங்களா, அது மேல செப்டிக் டேங்க். அக்னி மூலை, வாயு மூலையிலையும் அக்னி மூலையிலையும் செப்டிக் டேங்க் வரலாம். See, what he says is, in southeast septic tank can come, no problem, and the septic tank should be within the house, but the septic tank should not touch the compound wall. Septic tank should not touch the building also. It should be well within the compound wall, but it should not touch the compound wall. It should not touch the building. I asked him, southeast is Agni Moola, whether septic tank can come there. He said yes. Septic tank can come in the southeast, that is Agni Moola, and again in Vayu Moola. The two Moolas, septic tank can come. இப்ப இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் எப்பவுமே தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், கேன்சர் மாதிரியான வியாதிகள், பெண்கள் இடத்துல நிறைய கலகங்கள், பிரச்சனைகள், திருட்டு போறது, விபத்து, ஆபரேஷன், இந்த மாதிரியான சம்பவங்களை இந்த தென்கிழக்கு மூலையில செப்டிக் டேங்கால் வரக்கூடிய பிரச்சனையை கொடுக்கும். See, what is the effect of this septic tank? Some portion outside, some portion inside. Compound wall is on the septic tank. See, what will happen is skin-related problem will come, and among ladies, some problem, some kind of unrest among the ladies, and then some kind of அப்புறம் என்ன சொன்னீங்க, லேடிஸ் ப்ராப்ளம் வரும், அப்புறம் பெண்களுக்குள்ள பிரச்சனை, cancer or accident, this kind of thing also. Or something will be stolen from your house, that also will come. நீங்க ஏதாவது ஒரு வீட்டுல வந்து தீ பிடிச்சிருச்சு, இல்ல ஒரு ஃபேக்டரியில தீ பிடிச்சிருச்சு, ஒரு திருட்டு போயிருச்சுன்னா
100% சவுத் ஈஸ்ட் தான் அங்க எஃபெக்ட் ஆகும். See here, in any factory or any house, some fire accident has happened or something is stolen from that house, immediately you see southeast. Southeast is affected, this kind of problem will come. இந்த சவுத் ஈஸ்ட் வளர்ந்தது அப்படின்னா அங்க நார்த் ஈஸ்ட் வந்து கட் ஆயிரும் அர்த்தம். நார்த் ஈஸ்ட் கட் ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு வசியத்தன்மை, ஒரு வளர்ச்சி இல்லாம வளர்ச்சியற்ற நிலையை கொடுத்துரும் அர்த்தம். Here, see, another very valid point is telling, because they are extending that above the compound, see, on the compound, that septic tank, the compound is on the septic tank. And the septic tank is also behind the compound wall, outside. So what he says is, the southeast area is more than northeast. Then what will happen? That attraction to money attraction, or if you are in a business, you should have a very attractive speech. Your personality should be attractive. Then only people will come and buy from you. All these things will get affected. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பில்டிங் வச்சிருக்காங்க. அந்த ரெட் கலர் இருக்கிறது ஒரு பில்டிங். இது ஈஸ்ட், இது நார்த். இந்த பில்டிங்ல கருப்பு கலர் இது வந்து சவுத் ஈஸ்ட்ல ஈஸ்ட் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இந்த நார்த் ஈஸ்ட் நீங்க கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Here, see, you just see this building, north, this is south and west and south. Here, in the east side, one portion is extended. If the southeast portion is extended. If it is extended, then northeast will be cut. So northeast cut means that Vashya, that attraction, attracting money, attracting people, all these things will be eliminated. It will be cut. அப்ப இந்த பில்டிங் போடும்போது இந்த பில்டிங்கை டச் பண்ணாம செப்பரேட்டா போட்டாங்கன்னா இது தனி பார்ட்டா இருக்கும், இது தனி பார்ட்டா இருக்கும். அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. See, if at all they want to have a room without attaching that building, they should have a separate construction. See, here in the board he has shown, that kind of construction is there without touching the building, then northeast will not get affected. அப்ப இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து தொழில் ரீதியாக பாதிக்காது, திருட்டுகள் போகாது, ஃபயர் ஆகாது, கொலைகள் நடக்காது. டச்சா இருந்ததுன்னா இது எல்லா சம்பவங்களுமே நடக்கும். இது நாங்க பல வருடங்களா யோசிச்சிருக்கோம், என்ன இவ்வளவு மேத்தமெட்டிக்கல் பிரபஞ்சத்தோட இயக்கங்கள் அங்க இப்படி இருக்கு அப்படின்னு பல நாட்கள் யோசிச்சிருக்கோம். See, several days we have thought about this. What is natural? Nature has calculated this much very accurately. Whenever that northeast is spoiled, some murder will happen, something will be stolen, or some skin problem will come, even cancer will come, all these things will come. Northeast is getting affected, then Vashya, that to attraction to attracting money and attracting people, all these things will go away. Health problem also will come. Especially for the children, health problem will come. இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷன்ல பில்டிங்குக்கும் பக்கத்து பில்டிங்கும் டச் ஆகணுமா, ஆகக்கூடாதா? செடிகள் எங்க வளர்த்தலாம், எந்த மாதிரி மரங்கள் எந்த திசையில வளர்த்தலாம், இந்த மாதிரியான டோட்டல் டாபிக் வந்து நம்ம ஜேகே வேதாந்தா சார்பா ஒரு வாஸ்து கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இருக்கு. See here, we are going to conduct a class. In that class, we are going to explain which direction is good, which direction should be like this, what all the things should be in that direction, and which tree we should have, which tree, in which direction we should have, all these things, and other Ashtadikku, what are the results of Ashtadikku, all these things we are going to explain. Whoever is interested, they can join the class. வணக்கங்க. நன்றி. வணக்கம். நன்றிங்க.